உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய மரண தருவாய் சொல்லப்படுகிறது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு மரணிக்கின்ற நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தொழுதுகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒருவன் வந்து கத்தியால் குத்தினான். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை கொலை செய்தான். கொலை செய்து அவர்கள் குற்றுயிரும் கொலையுயிருமாக இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு சாப்பிட முடியாது. சாப்பாட்டை கொடுப்பார்கள், பால் கொடுக்கப்படும். பால் கொடுத்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கத்தியால குத்தின அந்த ஓட்டை இருக்கு இல்லையா, குத்துப்பட்ட இடம், அதால அந்த சாப்பாடு எல்லாம் வெளியே வரும். அந்த அளவுக்கு அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். மரண தருவாய், கடுமையாக மயக்கமுற்ற நிலையில் போன்று ஒரு நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது சில சம்பவங்கள் நடக்கிறது. என்ன சம்பவம் தெரியுமா? உமர் இப்னு கத்தாப் அவர்கள் கொஞ்சம் தெளிந்து என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய மகனை கூப்பிடுகிறார்கள். யா அப்துல்லா இப்னு உமர், அப்துல்லா இப்னு உமரே என்று கூப்பிட்டு சொல்கிறார்கள். உந்துர்மா அலைய மினத்தைன், எனக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு நீ பாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உமர் சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சியாளராக இருந்தாலும் கவர்மெண்ட்ல இருந்து எந்த சொத்தையும் எடுக்கல. அவங்க என்ன செஞ்சாங்க? கடன் எடுத்து சாப்பிட்டாலும் கவர்மெண்ட் சொத்துல கை வைக்கலும், ஆட்சியாளருக்கு முடியும், அவருக்குரிய தேவைகளை எடுத்துக்கொள்ள எடுக்கல. அவர் சொல்றாரு, எனக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு தேடிப்பார் மகனே என்று சொல்லி மகனிடத்தில் சொல்லுகிறார். அப்ப தேடி பார்க்கிற நேரத்தில் அவருக்கு வந்து 86,000 தீனார்கள் கடன் இருக்கிறது. அப்ப சொல்றாரு, இந்த கடன்களை எல்லாம் இந்த குறிப்பிட்ட கூட்டத்தார சொல்லி என் சொந்தக்காரங்க அவங்கள்ட்ட சொல்லி நீ வாங்கி கொடுத்துரு அப்படிங்கிறாரு. என்ன கவனிக்கிறேன் தெரியுமா? இதற்கு அல்லாஹ் தஆலா அவருக்கு அவகாசம் அளித்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கடனை திருப்பி கொடுக்கிற அளவுக்கு, அதை சொல்ற அளவுக்கு அல்லாஹ் அவகாசத்தை கொடுத்தாரா இல்லையா? நமக்கு தருவான்னு நிச்சயமா? அந்த நேரத்தில் இதை செய்ய முடியும் என்று யார மௌத்தாகிற நேரத்தில் பார்த்துக்க முடியும், யாரா விட்டு வைக்க முடியுமா? அல்லாஹ் அவருக்கு மாஷா அல்லாஹ் ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்.